கட்சியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருங்கிறது தான் கேள்வியே. கட்சியை விட்டு 15 ஆண்டுகள் 27 ஆண்டு காலங்கள் அண்ணனோடு இருந்தாங்கிறார். இப்போ தான் அவருக்கு தெரியுதா? 15 ஆண்டுகள் கட்சியிலே தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. அவர் தான் முதன்மையாக இருந்தார். எல்லா பொறுப்புகளும் போட்டதும் அவர் தான். அண்ணன் கூடவே இருந்து பயணித்தவர். இப்போ திடீர்னு இன்றைக்கி வந்துட்டுதா கட்சி அவரை நீக்கி ஓரங்கட்டி வச்சுருந்தாங்க. வலதுசாரியும் இல்லை, இடதுசாரியும் இல்லை, நான் மையம்னு ஒருத்தர் சொன்னார்ல, இன்னைக்கு அவரோட நிலைமை லாரியில் அடித்த கதை தான். அதே நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை மனப்பான்மையில் தான் அன்னைக்கு அண்ணன் அவர்கள் அப்படி சொன்னாங்க. பாஜக தொடங்கி வைத்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வச்சு இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அப்புறம் அடுத்து இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இங்கே வர்றாங்க. இதே சுனில் அவர்களும் இருந்தாங்க. பிகே மட்டும் கிடையாது. இத்தனை பேரும் ஒரு 500 கோடி 600 கோடி காசை கொடுத்து கொட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த இடத்துலையும் போட்டி இல்லை, ஒரு தேர்தலையும் சந்திக்கலை. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கட்சிக்கு தொடங்கப்பட்டு ஒரு காலம் தான் ஆகுது. எந்த மக்கள் போராட்டத்திலையும் போய் நிற்கலை. பரந்தூரில் போய் நின்னதோட சரி. அதுக்கப்புறம் அவர் வெளியிலே வரல. இப்பேற்பட்ட ஒரு கட்சி, இப்பேற்பட்ட தலைவருக்கு 16லேருந்து 20% வாக்கள் சரியாக இருக்குன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் போடுறாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பு தான் போடுறாங்க. அதுக்கு ரோடை பிளாக் பண்ணி வெடி வெடித்து ஆரவாரம் பண்ணி போகிற வர வண்டியெல்லாம் நிறுத்தி மாலை போட்டு மாலையை ஜேசிபிலேருந்து கொண்டு வந்து கொட்டி ஒரு பெரிய இதில் கிரேனில் பெரிய மாலையை தொங்க விட்டு அதை கொண்டு போட்டு ஆரவாரம் பண்ணி இது என்ன மாதிரியான கலாச்சாரத்தை இங்கே உண்டு பண்ணுதுன்னு நான் கேட்குறேன். தேட்டர் வாசல்லையும் சாதி சங்க வாசல்லையும் இருந்தவனை இவ்வளோ பெரிய புரட்சியை செய்தது அண்ணன் சீமான் அவர்கள். இதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்காரு. இத்தனை 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எல்லாரும் சாதி சங்கம் பின்னாடி போனவனையும் தேட்டர் பின்னாடி போய் நின்னவனையும் ரஜினிகாந்த் கமலஹாசன் போனவனையும் அரசியல் மயப்படுத்தி கொண்டு வர்றாரு. மறுபடியும் நீங்கள் அங்கேயே இழுத்துட்டு போகாதீங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் தங்கவேல் வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சமீப காலமாகவே ஏதோ ஒரு சர்ச்சைகளுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேசுபவர்கள் உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது கூட ஏதோ ஒரு சர்ச்சைக்கு உட்படுத்தப்படுது. ஏன் அப்படி? கட்சியின் வளர்ச்சி தான் அதுக்கு காரணம் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கிறதாலும் மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு பேசுவதாலும் இங்கு ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரே தெம்புள்ள ஒரு கட்சியாக அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்று 21 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொடர்ச்சியாக 4 ஆண்டு காலங்களாக மக்கள் சந்திக்கும் அவலங்களையும் அவர்களுக்கு இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஏமாற்றுவதாலும் செய்யாததாலும் மக்கள் பெரும் துயரத்தில் இருக்காங்க. ஒரு போக்குவரத்து தொழிலாளராக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே இன்றைக்கி மிகப்பெரிய அவதூறில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. அவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இன்றைக்கி சாலை பணியாளர்கள் முதற்கொண்டு ரோட்டில் வீதியில் போராடும் நிலைமைக்கு வந்துட்டாங்க. விவசாயிகளுக்கும் அதே நிலைமை. விவசாயிகள் விவசாயத்துக்காக போராடக்கூடியவர்களை நீங்கள் குண்டா சட்டத்தில் உள்ள தூக்கி போடுறீங்க. இன்றைக்கி பரந்தூரில் இருக்கிற மொத்தமாக அத்தனை விவசாய நிலங்களையும் நீங்கள் அள்ளி ஒரு தனியாருக்கு கொடுத்து அதை ஒரு வானூர்தி நிலையம் கட்டுவதற்காக கொடுக்குறீங்க. அந்த மக்கள் மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தில் இருக்காங்க. அதுக்கு செவி சாக்கவே. இது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி முன்னின்று அவர்கள் மக்களோடு மக்களாக நின்று எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால இவர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில உறுப்பினர்களை எடுக்கிறதா இருக்கட்டும், அவர்களை மடமாற்றி கொண்டு போவதாக இருக்கட்டும், இல்லை அவதூறுகளை பரப்புவதாக இருக்கட்டும், நேரடியாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் மிக தரைக்குறைவாக தன்னிடம் இருக்கிற வாடகை வாய்களையும் யூடியூப் சேனலையும் இவர்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டு இவர்களுக்கு பணத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க. இதனால தான் தினசரி இது செய்திகள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒழுக்கமில்லா தலைவன் இல்லாவிட்டால் கேலி கூத்தாகிவிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்லை அடிமட்ட தொண்டரோ விடலை. உங்கள் கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருந்தால் ஜெகதீசன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே சொல்கிறாரு. கட்சியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருங்கிறது தான் கேள்வியே. கட்சியை விட்டு 15 ஆண்டுகள் 27 ஆண்டு காலங்கள் அண்ணனோடு இருந்தாங்கிறார். இப்போ தான் அவருக்கு தெரியுதா? 15 ஆண்டுகள் கட்சியிலே தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. அவர் தான் முதன்மையாக இருந்தார். எல்லா பொறுப்புகளும் போட்டதும் அவர் தான். அண்ணன் கூடவே இருந்து பயணித்தவர். இப்போ திடீர்னு இன்றைக்கி வந்துட்டுதா கட்சி அவரை நீக்கி ஓரங்கட்டி வச்சுருந்தாங்க.
அவர் மீது என்ன புகார்கள் காரணங்களுக்காக? அது கட்சி தலைமை தான் சொல்லணும். கட்சி மீது அவர் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. புகாரின் அடிப்படையில் தான் அவரை நீக்கி வச்சிருக்காங்க. அவர் ஓரங்கட்டுப்பட்டு இருந்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவர் இப்போ வந்து கட்சியில் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதுதான் சார், என்ன புகார், என்ன காரணங்களுக்காக நீக்கப்பட்டிருக்கு? இல்லை, அது தலைமை சொல்லணும். இப்போ நம்ம நேரடியாக அது ஜெகதீசன் அவர்களும் சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா ஆனா எதனாலன்னு? எங்களுக்கு தெரியாது. சார், உங்க கூட பயணிச்ச ஒரு இல்ல, இல்ல. கேடர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா எதனால, ஏன் நீக்கப்பட்டீங்க அப்படின்றது இல்லைங்க, உங்களுக்கு கூட நிறைய தெரியல. காரணங்கள் சரி, எங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். இல்லை இல்லை உங்களுக்காக கட்சி தெரிஞ்சுக்கணும்ல. வந்து 234 தொகுதியிலும் தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், இத்தனை கட்டமைப்பு இருக்கு. எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் தலைமை பகிர்ந்து கொள்ளாது. அப்போ அவர்களிடம் அது பகிர்ந்து கொள்ளப்பட்டு அவர்கள் தான் வெளிக்கொண்டு சொல்லணும், என் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு பொறுப்பாளர் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து நாம் கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சி தான் அவர்களை காவல்துறையிட்டே கொண்டு போய் ஒப்படைச்சது. ஸோ அது நேரடியாக வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எனக்கு வந்து ஒரு பொறுப்புகள் கொடுத்துருக்கப்பட்டிருக்கும், அதை நான் சரிவர செஞ்சுருக்க மாட்டேன். இல்லை, அங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளரோட எனக்கும் அவருக்கும் ஒரு இணக்கமான இது இருக்காது, அவர் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கும், இந்த மாதிரி செய்திகள் இருக்கும். இதெல்லாம் தலைமை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாது. தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இவர் நீக்கப்படுகிறார், இவ்வளோதான் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ளே போய் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு தொகுதியிலுங்கிறது அது நாம் அதில் தேவையில்லாமல் உள்ள இதாகிறது, அது வந்து அநாகரிகமாக இருக்குன்னு சரி, நினைக்கிறேன். அப்ப தானா அவர் வெளியே வரல, கட்சி தான் நீக்கப்பட்டது. உறுதியாக கட்சி. நாம் தமிழர் கட்சியில இருந்து நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் வெளியே வந்துகிட்டே இருக்காங்கன்ற செய்திகளை பார்க்க இல்லை, பரவாயில்ல. அப்போ நான் தான் சொல்கிறேன், கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ பேர், அதாவது திமுக என்ற மிகப்பெரிய கோட்டை இத்தனை ஆண்டுகளாக ஆண்ட கட்சி, அவர்களுக்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆள் தேவைப்படுது. இவ்வளோ பேர் நீங்கள் ஒரு 30 பேர் சேர்றத 3000 பேர் 10 பேர் கூட இல்லாம நாம் தமிழர் கட்சியில இருந்து தான் ஆளை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு திமுக அப்படிதான் இருக்கு, அதான் உண்மை. கட்சியில இருந்து வெளியே போறவங்க எங்க போகணும்னு விரும்புறாங்களோ அந்த கட்சி அவங்களை அரவணைக்கிறது ஒரு இயல்பான அப்படி விஷயம். இல்ல, இப்ப அப்படி இல்ல. திமுகவுல இருந்து ஒரு 10 பேர் வந்து உங்க கட்சியில இணையணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்க சேர்த்துக்க மாட்டீங்களா? அதுக்காக அங்க இருந்து வந்துதான் நீங்க கட்சி நடத்த வேண்டிய அவசியம் தான் உங்களுக்கு இல்ல. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு திமுக நிலைமை, அப்படிதான் இருக்கு. கொள்கையில சித்தாந்தத்துல அவங்க சுத்தமா ஒண்ணும் இல்லாம நிக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை பார்த்து லூசா நீ, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு கேள்வி கேட்கறது, அதுக்கப்புறமா செருப்பெடுத்து மேடையில காட்டுறது, தொடர்ந்து பெரியாருடைய கைத்தடியா இல்ல வந்து பிரபாகரனுடைய துப்பாக்கியான பாத்துருவோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து பாஜக எப்படி மதக்கலவரம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இத்தனை ஆண்டு காலம், அதே மாதிரி தானே இப்ப சீமானவர்கள் இனக்கலவரம் பண்ண தூண்டுறாரா அப்படின்ற கேள்வி எழுப்புது. இல்லை, இதுக்கும் இனக்கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள் அப்படிதான். இப்ப பெரியாருடைய கைத்தடியா இல்ல பிரபாகரனுடைய துப்பாக்கியா பாத்துடலாம் அப்படிங்கிறது ஐடியாலஜி. இது வந்து ஒரு ஐடியாலஜி வார், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஐடியாலஜி. இப்போ நீங்கள் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை எடுத்துகிட்டு வர்றீங்க இல்லையா, என்ன தமிழ்நாட்டில் தீமைகள் நடந்தாலும் பிரச்சனைகள் நடந்தாலும் இதை நீங்கள் மூடுவதற்கும் மறைப்பதற்கும் நீங்கள் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுட்டீங்க. எதுக்குமே நீங்கள் அவர் எடுத்துகிட்டு வர்றீங்க, இது பெரியார் மண், பெரியார் மண்ணில் எதுவுமே நடக்காது, பெரியார் மண்ணில் தாண்டி நீங்கள் பாஜக வந்துட, பாஜக இங்கே வரவே இல்லையே, தூக்கிட்டு வந்தது நீங்கள் தானே. ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியை ஒரு எம்எல்ஏ கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி அமைச்சு எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கினதே நீங்கள் தானே. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை கோயம்புத்தூரில் ஜெயிக்க வச்சு ஐயா நல்லக்கண்ணன் அவர்களை தோக்க வச்சதே நீங்கள் தானே. இதை செய்த திமுக இன்னைக்கு பெரியார் மண் சொல்லும் போது நாங்கள் அதை உடைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம்ல. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் அப்படி இல்லை, தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள், திராவிடம் என்பது பொய், தமிழ் தேசியம் என்பது மெய், தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கையாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறோம். 2 ஐடியாலஜியும் வாங்க பேசுவோம், எந்த ஐடியாலஜி இந்த மண்ணுக்கு சேர்ந்தது நாங்கள் சொல்லுவோம்னு எடுத்துகிட்டு வர்றோம். இதானே நிதர்சனம். ஏன்னா இப்போ இந்த சீமானவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே லண்டனில் இருக்கக்கூடிய, லண்டனில் மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அங்கே நடந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்ட கூட்டத்தில் போய் கோஷமிட்டு இருக்காங்க. இல்லை, அது கொஞ்சம் விரிவாக சொல்லணும். என்னென்னா, அவர்கள் ஒரு துண்டறிக்கை கொடுக்குறாங்க, போஸ்டர் அனுப்புகிறாங்க எல்லா இடத்துலையும், தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு போட்டு ஒரு கலந்தாய்வு போடுறோம், எல்லோரும் வாங்கல்னு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அப்போ அந்த இடத்துல போய் இங்கே நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் இருந்தாங்க, தமிழ் ஈழத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க, ஆதரவாளர் இருந்தாங்க, எல்லாரையும் அழைக்கிறாங்க. அவங்க அழைத்த இடத்துக்கு அவங்க போகும்போது அந்த இடத்தில் இவங்க கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் தமிழர் தலைவர்னு போடுறீங்க, தமிழின தலைவர்னு தேசிய தலைவர் தானே சொல்கிறோம், எந்த காரணத்தை வச்சு சொல்கிறீங்க, பெரியார் எப்படி தமிழர்களுக்கு தலைவரானார், அவர் மீது ஏற்கனவே நிறைய முரண்கள் இருக்குங்கன்னு சொல்லும் போது தான் வாக்குவாதங்கள் ஆகுது.
வாக்குவாங்கல் அது இல்லை பெரியார் தான் தலைவருக்கும் போது இவங்க அதுக்கான வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. தமிழ் இனத்துக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க. அதில் மிகப்பெரும் முக்கிய தலைவராக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் இருக்காங்க. நீங்கள் எடுத்து வைங்க, இந்த தமிழர் இனத்தை உலக அளவில் கொண்டு போனது, உலகில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று கட்டமைச்சு, இவ்வளோ பெரிய இராணுவத்தை கட்டமைச்சு, இவ்வளோ பெரிய அரசை கட்டமைத்து இத்தனை மக்களை வழிநடத்தி கொண்டு போன பிரபாகரன் உங்களுக்கு தமிழர் தலைவரா? இல்லை தமிழர்கள் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, தமிழ் மொழி சனியன் மொழி, நீச பாஷை, அதை படிக்காதீங்க, தமிழர்கள் எல்லாம் வந்து வீட்டில் ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி தமிழை வந்து கொச்சைப்படுத்தியவர் உங்களுக்கு தமிழின தலைவரான்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் உள்ள நியாயத்தை நீங்கள் எடுத்து பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறோம். நாங்கள் வந்து விவாதத்துக்கு வாங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் முரட்டுத்தனமாக நீங்கள் ஒரு கட்டமைப்பை தொடர்ச்சியாக நீங்கள் உருவாக்காதீங்க. இந்த இனத்தை சாராத ஒருத்தரை நாங்கள் ஒரு வழித்தொண்டால் நாங்கள் அவரை போட்டுறோம். அதில் மாற்றுக்கருத்து பெரியாரும் இங்கே ஏதோ ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்கார், அதில் மாற்று கருத்து இல்லை. பெரியாரோ அம்பேத்கரோ இல்லை வந்து சுபாஷ் சந்திர போஸோ காந்தியடிகளோ இவங்களாம் நாங்கள் வந்து தலைவர்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் என் இனத்துக்கான தலைவர் அவர் இல்லைன்னு சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த இனத்தை சார்ந்தவர் தலைவராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஏன் வந்து புரியாமல் இருக்கீங்க? உங்களை எதிர்க்கிற யாருமே வந்து பிரபாகரன் வேண்டான்னு சொல்லலை, பிரபாகர் தமிழின தலைவர் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே பிரபாகரனை ஏற்கிறாங்க, தமிழின தலைவர்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கே முரண் வருது அப்படின்னா, நீங்கள் பெரியாரை முற்றுமுழுதுமாக தவிர்க்கும் போது தான் முரண் வருது. அப்படி இல்லை, இவங்கள் வந்து என்றைக்குமே ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது வெளியில் வந்து புலி மாதிரி இருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் வரும்போது ஓனானா மாதிரி கடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர்கள் என்றுமே வந்து ஒரு இனத்தை அழிப்பதற்கு அதில் நான் தான் சிறந்தவன் என்று நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன். தமிழை தான் வளர்க்குற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் எந்த ஒரு செயலையுமே அதற்காக எடுத்து செய்ய மாட்டாங்க. முன்னாடி நிற்கிற மாதிரி நிற்பாங்க. கடைசியில் அவர்களை வந்து அழிக்கிறதுக்கான முதல் வேலையை அவங்க தான் செய்வாங்க. அதுதான் வந்து இந்த பெரியார் கழகம், இந்த தாப்பே தீக்கா, இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் கூட இருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாம் முற்றுமுழுதாக இதை தான் செய்து கொண்டிருக்காங்க. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் பெரியாரின் இயக்கம், பெரியாரை பற்றி கருத்துக்கள் இருக்குல்ல, என்ன மாற்றத்தை இந்த மண்ணில் பெருசாக விதைச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். அவர்கள் எந்த இடத்துல, இந்த பெரியார் இயக்கங்கள் எந்த இடத்துல மக்களோடு ஒன்றி மக்களுக்கான போராட்டங்களுக்காக, மக்களின் மேம்பாட்டுக்காக, மக்களின் வாழ்வு தரம் உயர்வதற்காக எந்தெந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களோட ஜென்ரேஷன்லேயே சொல்லுங்களேன், எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பெரியார் கழகம்லாம்? ஒன்றுமே இருக்காது. மக்கள் இடத்துல எந்த இடத்துலையும் போராட்டம் 32 குழுக்கள் வந்து அண்ணனுக்கு எதிராக வீட்டு வாசலில் நின்று போராடினப்போ தான் இவ்வளோ கட்சி இவ்வளோ குழுக்கள் இருக்கா, இத்தனை கொடிகள் இருக்கான்னு அன்னைக்கு தான் நாங்களே பார்த்துருக்கோம். அப்போ இவர்கள் எந்த மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வந்து சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் பெரியார் தூக்கி பிடிக்கிறீங்கன்னா எங்களோட கேள்வி. இந்த மாற்றங்கள் இருந்ததுக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன். பெரியாரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். பெரியாரும் போகிற போக்கில் இவங்க எடுத்து பேசியிருக்கலாம். அவரும் ஒரு வந்து கருத்துக்கள், இவர் சிறந்த கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, அதை எடுத்து பேசலாம்னு சொல்லலாம். ஆனால் இதை விட்டு நீங்கள் பாரதியாரை தூக்கி உரமாக ஒழிச்சிட்டிங்க, பார்ப்பனர்னு சொல்லி ஒழிச்சிட்டிங்க. அவர் பேசாத முற்போக்கு கருத்துக்களா நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு முன்னாடி நீங்கள் திருக்குறளில் முற்போக்கு கருத்துக்கள் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியாதா? அயோத்திதாச பண்டிதர் இல்லையா? எத்தனை அறிஞர்கள் இருந்திருக்காங்க. இவர்களெல்லாம் விட்டு நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிப்பது காரணம் என்ன? அதுதான் எங்களோட கேள்வியாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சரியானதை நீங்கள் செஞ்சுட்டு இவருக்கு செய்யுங்க. இல்லை, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பட்டியலே போடலாம். அந்தளவுக்கு இங்கே தமிழுக்காக போராடியவர்கள் இருக்காங்க, மறுக்க முடியாது. ஆனால் எல்லாரையும் கொண்டாடணும்னு இல்லைல்ல. ஒரு சாரார் எப்படி வஉசியை கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சாரார் பெரியாரை கொண்டாடுறாங்க. எப்படி நீங்கள் வந்து பிரபாகரனை கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு சாரார் வந்து வேற ஒரு தலைவரை கொண்டாடுறாங்க. கரெக்ட். நீங்கள் பெரியாரை கொண்டாடிங்க, எங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குன்னு நீங்கள் பெரியாரை போர்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் கட்சிக்கு பெரியார் தேவை, மாற்றுக்கருத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் கட்சிக்கு நீங்கள் பெருசாக கொண்டாடுங்க அவரை, மாற்றுக்கருத்தில் நீங்கள் பெரியாரை கொண்டாடுங்க, அண்ணாவை கொண்டாடுங்க, கலைஞரை கொண்டாடு, அது உங்கள் உரிமை, உங்களுக்காக வச்சுக்க. ஆனால் ஒரு தமிழ் இனத்துக்கே இவர் தான் அப்படின்னு முன்னோடின்னு கொண்டு வராதீங்கிறோம். இதுதான் நீங்கள் சிக்கலை கட்சிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? விஜய் அவர்கள் பொது மேடையில் அவருடைய மாநில மாநாட்டில் பேசும்போது எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் நாட்டினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு, தமிழ்நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகுதான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் வருதா? பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறாரே விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இத்தனை கட்சிகள் தூக்கி பிடிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பயம் வராது. ஏன் விஜய் வந்தோன்னே எங்களுக்கு பயம் வரணும்? ரஜினிகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார், இவங்கெல்லாம் வரும்போதே நாங்கள் பயப்படல. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. நாங்கள் கட்சி தொடங்கப்பட்டது அந்த காலத்தில் தான்.
2009க்கு அப்புறம் இன அழிப்புக்கு அப்புறம் 2010 தான் நாங்கள் கட்சி தொடங்குறோம். அப்போ 2 பெரிய ஆளுமைகளும் இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் வராத பயம் எங்களுக்கு விஜய் பார்த்தோன்னு வந்துருமா? அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு நடிகர். சரி, பயம்னு கூட வேண்டாம். விஜய் அவர்கள் இது பேசின பிறகுதான் இதை நீங்க பெருசுபடுத்த ஆரம்பிக்கிறீங்களோ? ஆமா, ஏன்னா ஒரு கட்சி தொடங்கும் அதை போது ஒத்துக்கிறீங்களாண்ணா அதன் பிறகுதானே? இல்ல நீங்க அந்த கட்சி தொடங்கும் போது நீங்க வாழ்த்த வேண்டிய இடத்துல இருந்தீங்க. அதற்கப்புறமாக நீங்க ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு வர்றீங்க. ரெண்டுமே முரணான, ரெண்டுமே ரெண்டு துருவம். இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற 2 ஐடியாலஜி எடுத்துட்டு வந்துட்டு இது ரெண்டுமே ஒன்று, இந்த மண்ணுக்கு இது தேவை, இதை நான் பின்பற்றுறேன், இது என்னோட ஐடியாலஜின்னு சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தின் ஐடியாலஜி இது, நான் இனிமேல் இதை தான் பின்பற்ற போகிறேங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல உடைத்து பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாகிறோங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் இன்னும் அரசியல் வயப்படுத்தலை, அவர்கள் வெறும் ரசிகர் கூட்டமாக தான் இருக்காங்க. மிக மோசமான நிலைமையில தான் அந்த கட்சியில் இருக்கிற அந்த தொண்டர்கள் இன்றைக்கும் ஒரு ரசிக மனப்பான்மையில் தான் இருக்காங்க தொடர்ச்சியாக. அப்போ அவர்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். தம்பி, தமிழ் தேசியம்னா என்னன்னு அவளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? அன்னைக்கு தான் அவனே பார்த்துருப்பான். அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் நம்ம அவரை விவரிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். நீங்க என்கிட்ட சொன்ன உங்களுடைய கருத்தை இதே டோன்ல தான் சீமான் அவர்கள் மேடைகள்ல பேசினார். அவரோட டோன் வேறங்க, தலைவரோட டோன் வேறையா இருக்கும் சார். ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கலாம், இந்த பக்கம் நடுவுல என்ன லாரி அடிச்சு செத்து போவேங்கிறது இது ஒரு இயல்பான விஷயமா நீங்க சொல்லுங்க. நீங்க நேரடியா பணக்கொழுப்புன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல லாரி அடிச்சு, இது அவரை மீன் பண்ணி கிடையாது. இது எல்லாரும் அப்படி அதை பேசுறாங்க, ஒரு உரையாடல். நான் என்ன சொல்றேன், அவரை போய் நேரடியா நீ செத்து போயிருவ அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கும் அவரை நேசிக்கிறாங்க, அண்ணன் தம்பியா இருக்காங்க, அதுல மாற்று கிடையாது. உன் கொள்கையை தான் சொல்றாங்க. உன் கொள்கை ஒன்று இந்த இடத்துல இருக்கணும், இல்லை இந்த இடத்துல இருக்கணும். வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லிட்டு வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை, நான் மையம்னு ஒருத்தர் சொன்னார்ல, இன்னைக்கு அவரோட நிலைமை லாரியில் அடிச்ச கதை தான். அது அவரை சொல்லலை, கமலஹாசன் அவர்களை சொல்லலை. அந்த இடத்துல பொருள் கமலஹாசனை கிடையாது. நீங்கள் கொண்டு வந்த தத்துவத்தை மையம் இன்னைக்கு அப்படிதான் கிடக்கு. அதே நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை மனப்பான்மையில் தான் அன்னைக்கு அண்ணன் அவர்கள் அப்படி சொன்னாங்க. இது விஜய் அவர்கள் அப்படி ஆகணும்னுலாம் சொல்லலை. நான் நேற்று பணக்கொழுப்புன்னு சொன்னதும் அதே மீனிங் தான். அவரை நோக்கி அந்த வார்த்தை இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் அமைப்பில் பாஜக தொடங்கி வைத்து, இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வச்சு, இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அப்புறம் அடுத்து இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இங்கே வர்றாங்க. இதே சுனில் அவர்களும் இருந்தாங்க, பிகே மட்டும் கிடையாது. இத்தனை பேரும் ஒரு 500 கோடி 600 கோடி காசை கொடுத்து கொட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது வியாபாரம் தானே. மக்களுக்காக நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா மக்கள் தன்னெழுச்சியாக அந்த ஓட்டு போட போகிறான். நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, 5 வருஷம் உங்கள் ஆட்சி இதாக இருந்தது. எம்ஜிஆர் அப்படி தானே இருந்தார். போய் எல்லாம் இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பண்ணாங்களா? இல்லையே. அவரை படுத்திருந்து ஜெயிச்சாருன்னு சொல்கிறாங்க, அவர் இங்கே வரவே இல்லைங்கிறாங்க. அப்பேற்பட்ட தலைவர்கள் இந்த மண்ணில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான உதாரணத்தை கொண்டு திணிக்கிறீங்கிறது தான் கேள்வி. அப்போ உங்கள்ட்ட பணம் இருக்குங்கிறதுனால நீங்கள் பணத்தை கொடுத்து வாக்க வாங்காதீங்க, பணக்கொழுப்புல நீங்க இப்படி பண்ணாதீங்க, திருப்பி அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்கிறதா. சம்பாதிச்ச பணத்தை தானே சார் அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. சரிம்மா, நான் என்ன சொல்றேன், அவர் எங்க இருந்தும் எடுக்கல, ஊழல் பண்ணல, ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறாருன்னு சொல்லிட்டாரு. அவருடைய சம்பாதிச்ச காசை எடுத்து அவர் கொட்டி மக்களுக்காக ஒண்ணு பண்ணணும், நான் ஆட்சிக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்றாரு. இந்த 600 கோடி அவரோட சொந்த பணத்தை எடுத்து கொடுப்பாருன்னு அவர் உறுதிட்டு சொல்லுவாரா? வேற எங்க இருந்து வரும்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். லாட்ரி மார்ட்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. எல்லா கட்சியும் தப்பு இல்லையா? அவர் ஒன்றும் புடுங்கலையே. எல்லா கட்சியும் திரள் நிதினும் சொல்லலையே. அதை அவங்க சொல்றாங்க. நீங்க திரள் நிதி வாங்கும்போது நாங்க எங்களுடைய காசை எடுத்து கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. திரள் நிதிங்கிறது மக்கள் தன்னெழுச்சியாக 50 ரூபாயோ 10 ரூபாயோ 1000 ரூபாயோ அவர்களுக்கு நீங்கள் உண்டியல் எடுத்துட்டு போகும்போது இதை எல்லா கட்சியும் செய்கிறது தான். யாரிடம் மறைமுகமாக தேர்தல் இதுக்காக 500 கோடி பத்திரமாக வாங்குறதெல்லாம் இல்லை மறைமுகமாக டீலிங் வச்சுட்டு நீ 1000 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் உனக்கு 2000 கோடி தரேன், இப்படி யாரும் பண்ணல. அப்படி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மக்களை நம்பிட்டீங்கல்ல, மக்களை நேரடியாக நீங்கள் போயிருங்க, அவருக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்டருந்து வாக்களை வாங்குங்கிறோம். நீங்கள் 600 கோடி கொடுத்து இன்னொருத்தரை இங்கே கொண்டு வந்து அவரை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவரோட மூலையாக எங்கள் செயல்படுறதுக்கு இந்த நிலம் அதுக்கான தேவை இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த அரசியலை நீங்கள் அப்படி ஒரு இதாக மாற்றாதீங்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், பிகே அவர்கள் இங்கே வந்ததுலேருந்து அவங்க யாருமே இவங்க தான் எங்களுடைய வியூக வகுப்பாளர் அப்படின்ட்டு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணவும் கிடையாது. அவர் ஒரு சிறப்பு ஆலோசகராக தான் வந்து ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வார்த்தை தேவையா? அதுக்குள்ள இந்த வார்த்தை அவங்க இவ்வளோ காசை கொடுத்து அவரை ஹையர் பண்ண போறாங்களா, ஸ்ட்ராட்டஜிஸ்டான்னு எதுவுமே தெரியாது. தெரியாமலே அந்த கேள்வி ஊடகவியலாளர் வைத்ததுனால தான் அந்த பதில் வந்தது. அவர் இதை கேட்கிறார். இவருக்கு விஜய் அவர்களுக்கு 16% 20% வாக்குகள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு.
எந்த காரணத்தை வச்சு சொன்னார்னு ஊடகவியலாளர் யாருமே கேட்கல. விஜய் அவர்களை கேட்கல, விஜய் அவர்களின் ஊடக பொறுப்பாளர்களை கேட்கல, யாருமே ஏன் கேட்கல? 16லேருந்து 20% எந்த இடத்துலையும் போட்டி இல்லை, ஒரு தேர்தலையும் சந்திக்கலை. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கட்சிக்கு தொடங்கப்பட்டு ஒரு காலம்தான் ஆகுது, எந்த மக்கள் போராட்டத்திலையும் போய் நிற்கலை, பரந்தூரில் போய் நின்னதோட சரி, அதுக்கப்புறம் அவர் வெளியிலே வரல. இப்பேற்பட்ட ஒரு கட்சி, இப்பேற்பட்ட தலைவருக்கு 16லேருந்து 20% வாக்குகள் சரியாக இருக்குன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இவங்கள் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கூட சொல்லலாம் கட்சிக்கு ஒரு வாக்கும் இல்லைன்ட்டு, எனக்கு தெரியும் அது 4%, 5% நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? ஆனால் அது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தாக்கம் ஏற்படுதா இல்லையா? ஒரு பொய்யான இதை வந்து வாதத்தை வந்து நீங்கள் வந்து திருப்பி தொடங்கி வைக்கிறீங்க. கட்சிக்கு வந்து 16%. இப்போ இதை வந்து அவர் எதுக்காக யூஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா, உங்களுக்கு 16% வாக்குகள் இருக்குது, நீங்கள் நிச்சயமாக வென்றுவீங்க, உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, நீங்கள் 500 கோடி ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் 10% வாக்குகள் இதுலேருந்து கூடும், நீங்கள் இவரோட கூட்டணி வைங்கள், இப்படி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு கட்சி தொடங்க வேண்டிய தேவையே இல்லையே. 8.2 வாக்குகள், 2% வாக்குகள் அப்படிங்கிறதே நாம் தமிழர் கட்சிக்கு மாநில அங்கீகாரத்தை கொடுத்து விஜய் அவர்களுடைய வருகையினால இதுவும் குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லப்படுது. அதனாலதான் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிற மாதிரியும், அதனாலதான் காசு கொடுத்து செலவு பண்றாங்க அப்படின்ட்டு பணக்குழு சொல்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை. நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ காசை போட்டு நீங்கள் 600 கோடி இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கட்சியை நேரடியாக நீங்கள் மக்களோட செல்லலாம், மக்கள்கிட்டேருந்து நீங்கள் பேசி மக்களோட வாக்குகளை வாங்கலாங்கிற எங்களோட, நீங்கள் அவருக்கு கொடுக்காம இருக்க போகிறா. இப்போ நாங்கள் 500 கோடி நாங்கள் சொல்லிட்டோம் பண கொழுப்புன்னு, அதனால் அவர் நிறுத்திட போகிறாரா, இல்லை வேண்டான்னு விட்டுற போகிறா, ஐயோ நாம் தமிழர் கட்சி எதிர்த்துருச்சு இனிமேல் நாங்கள் அதை செய்யக்கூடாது அப்படிலாம் இல்லை. எங்களோட கருத்துக்கள் நாங்கள் சொல்கிறோம், இது சரியாக தவறான்னு சொல்கிறோமே தவிர ஒரு கட்சியாக எதிர்கட்சியாக இந்த நிலத்தில் நீங்கள் இது செய்வது தவறு, இதை செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், இவ்வளோதானே தவிர பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லி போராடுறோம், அது வேணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம். இது வேணுங்கிற தீர்மானிக்கிறது அந்த பக்கம் இருக்கிறவங்க தான். இது நல்லதான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் போடுறாங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்பு தான் போடுறாங்க, அதுக்கு ரோடை பிளாக் பண்ணி வெடி வெடித்து ஆரவாரம் பண்ணி போகிற வர வண்டியெல்லாம் நிறுத்தி மாலை போட்டு மாலையை ஜேசிபிலேருந்து கொண்டு வந்து கொட்டி ஒரு பெரிய இதில் கிரேனில் பெரிய மாலையை தொங்க விட்டு அதை கொண்டு வந்து போட்டு ஆரவாரம் பண்ணி, இது என்ன மாதிரியான கலாச்சாரத்தை இங்க உண்டு பண்ணுது நான் கேக்குறேன். நீங்களே சொல்றீங்க ரசிகர்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியல, அதுதான் சொல்றேன். அந்த ரசிகர்களே கொஞ்சமா தானே சார் மாத்த இல்ல, அந்த ரசிகர் நியாயப்படுத்தல, ஆனா மாறிதான் இல்ல. இந்த நிலத்துக்கு அது தவறாதுன்னு சொல்றோம். நீங்க நாம் தமிழர் கட்சி நீங்க உற்று நோக்குங்க, ஒரு நாற்காலி நீங்க போட்ட நாற்காலியை கூட்டம் முடிந்தவுடன் எடுத்து சரியாக வைத்து விட்டு அந்த இடத்துல எந்த மதுவாடையும் இருக்காது, புத்தகங்கள் தான் விற்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு கட்சியை சரியாக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேடையில் யாருக்குமே சேர் கிடையாது, மேடையில் யாரும் துண்டு போடுற பழக்கம் கிடையாது, யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷம் கிடையாது. இத்தனை ஒழுக்கமாக சரியாக நேர்மையாக ஒரு கட்சியை கட்டமைத்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி எல்லா தேட்டர் வாசல்லையும் சாதி சங்க வாசல்லையும் இருந்தவனை இவ்வளோ பெரிய புரட்சியை செய்தது அண்ணன் சீமான் அவர்கள். இதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்காரு. இத்தனை 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எல்லாரும் சாதி சங்கம் பின்னாடி போனவனையும் தேட்டர் பின்னாடி போய் நின்னவனையும் ரஜினிகாந்த் கமலஹாசன் போனவனையும் அரசியல் மயப்படுத்தி கொண்டு வர்றாரு. மறுபடியும் நீங்கள் அங்கேயே இழுத்துட்டு போகாதீங்க. இந்த இனத்தை எத்தனை தடவை தான் நாங்கள் சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி கொண்டு போகிறோமோ ஒரு தார்மீக இது உரிமை வருது, அவ்வளோதான். எங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அறச்சீற்றம் கோபம் இருக்க தானே செய்யும். இல்ல ஆரம்பத்திலே ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டாமே. இல்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு, இப்படி ஆண்டு காலமா களத்துல இருக்கீங்க, இல்ல இத கூட அனலைஸ் பண்ண முடிஞ்சிருக்காதுன்ற ஒரு கேள்வி வருது. இல்ல அது ஒரு கொள்கை சித்தாந்தம் எல்லாம் வந்து பிதற்றல் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. எடுத்தோன்னே இப்ப ஆரம்பத்துல நீங்க கொள்கை வேற, நம்ம இப்ப கொள்கை பத்தி பேசல, செயற்பாடுகள் குறித்து இல்ல ரசிகர்களை பத்தி அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதும் சரி கமலஹாசன் வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதிலிருந்து மாறி இருப்பார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. ஆனால் அது முற்றிலுமாக தவிடுபடியாகி தொடர்ச்சியாக இவர் செய்யும் செயல்கள் இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் போட்டியா பார்க்குறீங்களா அப்படின்னா ஆம், போட்டியாக தான் பார்க்குறோம். எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு போட்டியாக தான் பார்க்குறோம், ஆனால் எதிரியாக பார்க்கல. வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் மாற வேண்டும், சரியான அரசியல் பாதைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு தம்பியாக அண்ணன் சொல்கிறாங்க இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு.
இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிதானே தவிர இவர்கள் தான் எங்கள் எதிரி அப்படின்னு கிடையாது. இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிலாம் எங்களுக்கு ஒரு எண்ணமும் கிடையாது. தமிழ் மண்ணில் தமிழர்கள் வர வேண்டும், சரியாக ஒரு ஆளுமையை செலுத்த வேண்டும். அதில் இந்த மக்கள் மாறுறாங்க, மக்களிடம் ஒரு புரட்சி ஏற்படுது, ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எத்தனை இடத்துல ஏரி குளங்கள் தூர்வார்க்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா நாம் தமிழர் கட்சியால்? பல லட்சம் லிட்டர் நாங்கள் வந்து குருதி கொடை கொடுத்துருக்கோம். பல லட்சம் பனை விதைகள் நடப்பட்டிருக்கு, மரங்கள் நடப்பட்டிருக்கு. ஒரு சுற்றுச்சூழலுக்காக மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே கொண்டு வந்திருக்கோம். பல தடைகளை வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து எண்ணூரில் எக்ஸ்டென்ஷன் அனல் மில்லியன் எக்ஸ்டென்ஷனை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து சிபிசிஎல்ல லீக் ஆன கெமிக்கல் இது லீக் ஆனதில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பங்களித்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கு. இன்றைக்கும் அந்த நிறுவனம் நடைபெறாமல் நிறுத்தியிருக்கோம். இத்தனை மக்கள் போராட்டத்தில் முன்னின்று நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. பல இடத்துல இன்றைக்கி குவாரிகள் இயங்காமல் இருக்குது, குவாரிகளை தடுத்து நிறுத்தியிருக்கோம், மலைகள் உடைக்கப்படாமல் இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி நீங்கள் உற்று நோக்குங்க மக்கள்னு தான் நாங்கள் சொல்கிறோம். 2026 நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்களியுங்கள், ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துங்கள் தான் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு பொறாமையோ போட்டியோ இல்லை இவர்கள் வந்து விட்டார்கள் இதற்காக எங்கள் வாக்குகள் குறையும் அப்படிலாம் எங்களுக்கு இல்லை. இதை சொல்ல வேண்டிய கடமை, தார்மீக கடமை இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருக்கும் இருக்குது. அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.